Hi friends, இது வந்து 7th step of counseling. அதாவது கவுன்சிலிங்கோட 7th step. 7th step என்னன்னா empowering the client. எம்பவர்மெண்ட்னா என்ன? ஒருத்தவங்களுக்குள்ள இருக்கிற இன்னர் மோட்டிவேஷன், அதாவது இன்சென்ட்ரிக் மோட்டிவேஷனை ஸ்டிமுலேட் பண்ணி விடுறது பேர் தான் empowering the client. அதாவது யூ ஹாவ் யுவர் ஓன் சொல்யூஷன் டு சால்வ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவங்களுக்கு அஃபர்ம் பண்ணுறது பேர் தான் empowering the client. ஸோ இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு டபுள் பைண்ட் இந்த சென்ஸ் என்னென்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கும் போதும் அதை எப்படி நம்ம வந்து இன்டெலெக்சுவலாக ஹேண்டில் பண்ணி அதுலேருந்து வெளியே வரோம் அப்படின்றது பேர் தான் டபுள் பைண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காக்கா வடை எடுத்த கதையில் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அந்த காக்கா வந்து ரொம்ப வயசுலாம் என்ன பண்ணணும்னா அந்த வடையை எடுத்து காலில் வச்சுட்டு அதை வந்து நரிக்கு வந்து பாட்டு பாடும். ஸோ அந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் அதை தன்னை காத்துக்கிறதுக்கும் ஸோ அவங்கள அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வரத்துக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறது பேர் தான் டபுள் பைண்ட். ஸோ அனதர் ஆங்கிள் அப்படி என்னன்னா அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளமை இன்னொரு ஆங்கிள்லேருந்து எப்படி அவங்கள பார்த்து சால்வ் பண்ண வைக்கலாம். ஃபார் 2 பெர்ஸ்பெக்டிவ், இந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம சால்வ் பண்ணோன்னா நமக்கு என்னென்ன அவுட்புட் வரும், இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து திங்க் பண்ணி சால்வ் பண்ணோன்னா நமக்கு என்ன அவுட்புட் வரும். ஸோ 2 அவுட்புட்டையும் கம்பேர் பண்ணி எந்த அவுட்புட் நமக்கு வந்து ஃபெமிலியராக இருக்குது, எது நமக்கு வந்து ஓகேவாக இருக்குது அப்படின்னு சூஸ் பண்ணுறது பேர் தான் வந்து அனதர் ஆங்கிள், அப்படின்னா அனதர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஸோ இது மூலயமா அவங்களோட இன்சென்ட்ரிக் மோட்டிவேஷனை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து எந்த மெத்தட் வந்து ரொம்ப சூஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஜேர்னலிங் பண்ணுறது மூலயமாவோ, அப்படி இல்லைனா எனக்கு மியூசிக் கேட்டால் நான் ஹீல் ஆகுவேன், இல்லை டான்ஸ் பண்ணால் நான் ஹீல் ஆகுவேன், இல்லை நான் ஒருத்தவங்க கிட்ட பேசினா ஹீல் ஆகுவேன், தட் இஸ் டாக் தெரப்பி, நரேட்டிவ் ஃபார்ம், அப்படி பண்ணால் ஹீல் ஆகுவேன். இல்லை சில பேருக்கு ப்ரேயரில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், சில பேருக்கு மெடிடேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஸோ அந்த இன்சைட்டை அவங்களுக்குள்ளேருந்து கொண்டு வரது பேர் தான் வந்து இந்த எம்பவரிங் த கிளைண்ட் ஸ்டெப். இதில் இன்னொரு மெத்தட் என்னென்னா சாஃப்ட் பெடலிங்னா நம்ம வந்து நிறைய இந்த மீம்ஸ்லலாம் பார்த்துருப்போம்ல, ஒரு மிரரில் கேட் வந்து தன்னையே பார்க்கும் போது லயனாக அந்த மிரரில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம கிளைண்ட்டை வந்து எம்பவர் பண்ணுறது பேர் தான் வந்து சாஃப்ட் பெடலிங். அதாவது நம்ம அவங்களுக்கு கொடுக்குற மோட்டிவேஷனில் அவங்கள பற்றியான அவங்களோட இன்சைட் வந்து டெவலப் பண்ணும்போது அவங்களே நாங்கள் தன்னை ஸ்ட்ரென்த்தாக ஃபீல் பண்ணுறது பேர் தான் வந்து சாஃப்ட் பெடலிங். ஸோ இந்த ஸ்டெப்பில் ஃபைனலாக நம்ம வந்து 4 இன்சைட்ஸ் வந்து நம்மளோட கிளைண்ட்டுக்கு நம்ம கொடுக்கணும். 4 இன்சைட்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வாட் கேன் பி சேஞ்ச் தட் கேன் பி சேஞ்ச் அப்படின்ற ஒரு இன்சைட். அதாவது மாற்ற முடியும், நம்ம நினச்சோன்னா அந்த சுச்சுவேஷனை நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு இன்சைட்டை அவங்களுக்குள்ளேருந்து கொண்டு வருது. 2வது, மாற்றவே முடியாத சுச்சுவேஷனை நம்மளால் மாற்ற முடியாது, ஸோ நம்ம அடுத்த ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனுக்கு போகணும். அது என்னன்னா ப்ராப்ளம்ஸ் தட் கேனாட் பி சேஞ்ச், ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற இன்சைட்டை அவங்களுக்குள்ளே கொண்டு வருது. தேர்ட் என்னன்னா அவங்கள வந்து ரொம்ப இதுக்கப்புறமும் வர சுச்சுவேஷன் வேர்ஸ்ட்டாக இருந்தால் கூட அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கான எம்பவர்மெண்ட் கொடுக்கறது பேர் தான் தேர்ட் ஸ்டெப். அதாவது எம்பவரிங் த கிளைண்ட் டு த வேர்ஸ்ட் சுச்சுவேஷன். ஸோ 4th ஸ்டெப் என்னன்னா அவங்க எடுக்கிற டெசிஷன், அதாவது அக்செப்ட் வித் த ஹாப்பினஸ் டு த டெசிஷன். அவங்க என்ன டெசிஷன் எடுக்கிறாங்களோ அதை ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணி அவங்களோட சொல்யூஷனுக்கு ப்ரொசீட் பண்ணுறது பேர் தான் 4th ஸ்டெப். ஸோ இந்த 4 ஸ்டெப்ஸை வந்து அதை வந்து ஒரு இன்சென்ட்ரிக் மோட்டிவேஷனாக நம்ம வர கிளைண்ட் கிட்ட அவங்களோட இன்சைட்டை பில்ட் பண்ணுற மாதிரி கொடுத்தோன்னா தே வில் பி வெரி ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தி இன் தேர் டெசிஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.